ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். எதிர்ப்பு சக்திங்கிறது ஒரு பெரிய வைட்டல் ரோல். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம மூச்சு எடுக்க எடுக்க நம்மளோட வைட்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால எல்லா நோயையும் எதிர்க்கக்கூடிய தன்மை இன்வேரியபிளா நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கு. நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங் சோல்ஜர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இன்னொருத்தன் நான் என்ன அட்டாக் பண்ண முடியும்? அட்டாக் பண்ணவே முடியாத அளவுக்கு சோல்ஜர்ஸை நான் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்றேன். இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா யோகால சாத்தியம். யோகால என்ன சொல்றாங்கன்னா பூரகம், ரேஷகம், கும்பகம். இப்போ ஜென்ரலா பிரீத்திங் பேட்டர்னா என்ன சொல்லுவாங்க? சயின்டிஃபிக்கா இன்ஹேல், எக்ஸேல், ரீடெயின். அதாவது என்னன்னா மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுறோம், மூச்சை உள்ள நிறுத்துறோம் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. யோகிக் பிரீத்திங்ல என்ன சொல்றாங்கன்னா பூரகம், ரேஷகம், கும்பகம் சொல்றாங்க. பூரகம்ங்கிறது மூச்சை இழுக்கிறது, ரேஷகம்ங்கிறது மூச்சை விடுறது, கும்பகம்ங்கிறது மூச்சை உள்ள இருத்துறது. அதையே என்ன சொல்றாங்கன்னா 2 முறையா சொல்றாங்க. அந்தரங்க கும்பங்கா, பகிரங்க கும்பகா. அதாவது என்னன்னா மூச்சை உள்ள எடுத்துட்டு போய் நிறுத்துறது, வெளியில கொண்டு வந்து பகிரங்க கும்பகானா வெளியில எடுத்துட்டு வந்து நிறுத்துறது. ஸோ இந்த யோகிக் முறையில் ஒருத்தையும் கணக்கீடோட அளவீடு பண்றாங்க. இதை ரொம்ப அழகாவே திருமூலர் கிளியராகவே சொல்லியிருப்பாங்க. இத்தனை கவுண்ட்டு தான் பண்ணணும். இப்போ மூச்சை இழுக்கிறது ஒரு கவுண்ட் எடுக்கிறோன்னா மூச்சை விடுறது 2 கவுண்ட் விடணும். அப்போனா இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம காற்றை எவ்வளோக்கு காற்று எடுக்கிறோமோ அதோட 2 மடங்கு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடணும். தேவையில்லாத காற்றை வெளியில் விடணும். அப்போ நிறைய காற்று உள்ளே போய் நல்ல ஆக்சிஜன் வேலை பார்க்க என்ன ஆகும்னா இன்வேரியபிளாக நம்மளோட வைட்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வைட்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுன்னா இன்வேரியபிளாக இம்யூன் சிஸ்டமும் நமக்கு ரைஸ் ஆகும். யோகாவில் என்ன அதை முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூரகம், ரேஷகம், கும்பகத்துக்கெல்லாம் ஒரு கணக்கீடு வச்சுருக்காங்க. எதிர்ப்பு சக்திக்கு நாடி சுத்தி ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக்கை ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால எதிர்ப்பு சக்திக்கு நாடி சுத்தி எஃபெக்டிவாக இருக்கும். ஈவன் டைனமிக் ஃபாஸ்ட் பிரீத் லைக் பஸ்திரிகா அண்ட் கபாலபதி அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். விபரீத கரணி, திரிகோண ஆசனா இது மாதிரியான ஆசன முறைகளும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ வைட்டல் கெப்பாசிட்டிக்கு இப்படிலாம் பண்ணினா இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது யோகாவில் ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா இந்த யோகா பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறதே மேம் ஐ ஃபீல் ஃப்ரெஷ். அந்த பிராணாயாமா பண்ண ஐ ஃபீல் சம் க்ளோ, ஆக்டிவ், ஃப்ரெஷ். இது எனக்கு இருக்குது மேம். எனக்கு முன்னாடி மாரி டைட்டாக இல்லை, உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ என்னன்னா மூச்சை எடுக்க மூச்சே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது, உடல் அளவுலேயும் மனதளவுலேயும். நம்ம எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் எப்போ வீக் ஆகுதுன்னா நம்மளோட கார்டிசோல் லெவல், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் வீக்கன் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கக்கூடிய சக்தி இந்த யோகாவுக்கு இருக்குது. யோகாங்கிறது ஒரு சாதாரண கலையாக தான் நினைக்கிறோம். ஆனால் அது உடலையும் மனதையும் சேர்த்து அது வேலை பார்க்க ஆரம்பிக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்ம காம் டவுன் ஆகிறோம். அப்போ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலும் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க எதிர்ப்பு சக்தியோட அளவு அதிகமாக்கிறது. இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.